வீட்டுக்கே வந்துட்டு கந்த சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விரதம் இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த இன்சிடெண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிது. சரியாக ஜாஸ்தியாகாம கண்ட்ரோல் வச்சுக்கணும். மருந்து எதுவுமே அடப்பை வந்து கிளியர் பண்ணாது. சரியா? அது ஜாஸ்தியாகாம ஓரளவு கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஆனால் அதுக்கு வந்து சக்கரை வந்து கொலஸ்ட்ரால் வந்து எல்லாம் கண்ட்ரோல் இருந்தால் அந்த மாதிரி ஜாஸ்தி. இப்போ சக்கரை கண்ட்ரோலே இல்லாமல் தான் இருக்கு அப்படின்னா மற்ற கண்ட்ரோல் அடுத்து ஜாஸ்தி இருக்கு. அடிப்படையில் வியாதி வந்து காரணம் சக்கரை. இது வரும்போது சக்கரை 3 மேலே வந்து சக்கரை கண்ட்ரோல் வரும். சரியா? சார் லைஃப் லாங் நாட்டு மட்டும் அந்த லைஃப் லாங் கொடுக்கணும். சரியா? அந்த டோசேஜ் தான் கூட குறையுமே தவிர நீங்கள் இருக்கக்கூடாது. சரி? இதெல்லாம் ஸோ அந்த 2வது இன்சிடெண்ட் இது தான். அம்மாவுக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. சுத்தமாக என்னால் ப்ராசஸ் பண்ணவே முடியல. திடீர்னு இப்படி நடக்கும்போது புரியல, ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குது. ஆல்ரெடி அப்பா இல்லை. ஸோ அம்மாவுக்கும் இந்த மாதிரிங்கும்போது எனக்கு இந்த உலகத்தை தனியாக வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் 99% பிளாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுத்தமாக முடியல. அமௌண்ட் எதுவும் கையில் வச்சுக்கல. இன்சூரன்ஸும் அம்மாவுக்கு கிடையாது. ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு. அது ஒரு மாதிரி ட்ராமாக்குள்ளே போன மாதிரி தான் இருந்தது உண்மையிலேயே. எப்படியோ ஃபைனலாக வந்து எல்லாம் சரி பண்ணி காப்பாற்றிட்டாங்க. சேலம் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அம்மாவை சேர்த்துருந்தோம். நல்லபடியாக வந்து காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்ஜியோ பண்ணி அப்புறம் ஆன்ஜியோ ஸ்டென்ட்டு வந்து வச்சுருக்காங்க. அம்மா இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து ஹொசூருக்கு வந்துட்டு வீடு வந்து பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரின்னு எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதிரி மனசு சரியில்லை. ஸோ வெளியே வந்து மொட்டை மாடியில் உட்காந்து நிலாவை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி நாள் அப்படியே வந்து போயிடுச்சு. ஒரு மாதிரி மனசு பாரமாக இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கும் இப்படி இருக்குது, என்னடா நடக்குதுங்க லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுனாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலாக தான் எனக்கு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சர்வேஷா ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வரும்போது அம்மா நான் வந்து மெடல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அதை பார்க்கும்போது ஓகே அவனுக்காக நம்ம ஓடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டே டு டே நம்ம நார்மல் ஆகணும்னு சொல்லி நார்மல் ஆகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து கார்த்திகை வந்தது. ஸோ சிவபெருமான் அவர் தான் எனக்கு எல்லாமே. ஸோ அவரை வந்து ப்ரே பண்ணி கார்த்திகை விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டியூரிங் அந்த விரதத்திலே வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. அம்மாவும் ரொம்ப நல்லாயிட்டே வந்தாங்க, ஹஸ்பண்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிட்டே வந்தாங்க. ஸோ 2 பேருமே பேக் டு நார்மல் ஆகிறத வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் லைஃப்பில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வந்திருக்கு. அதெல்லாமே மனசளவுலேயும் உடம்பளவுலேயும் ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் போயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து சிவபெருமான்னு தான் நான் சொல்லுவேன். அன்றைக்கி முருகன்கிட்டேயும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டேன். நான் சைன் பண்ணும்போது என் அம்மாவை எனக்கு கொடுத்துருங்க, என் ஹஸ்பண்ட்க்கு உடம்பு நல்லாகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ரே பண்ணி தான் நான் வந்து பண்ணேன். சிவனும் முருகனும் என் கூடவே இருந்து என்னை வழி நடத்துனாங்க. நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. 2 பேரையுமே எனக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு நான் வந்து சிவனுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். சிவாய் நம்ம. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ கைஸ். ஸோ இதனால தான் வீடியோ லேட் ஆச்சு. இனிமேல் வீடியோ கரெக்டாக வந்துடும். Thanks for watching this video. Keep supporting.